ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் உங்கள் கண்ணு முன்னையே நான் கொடிய விஷத்தை குடித்து உயிரை மாச்சுப்பேன்னு கைகேயி சொல்கிறாங்க தசரத மகாராஜா கிட்ட. ராமருடைய தாயார் எல்லாரும் மரியாதையும் பெற்றுக்கும்போது என்னால் அதை ஒரு கணம் கூட பொறுத்துக்க முடியாது, அதை விட மரணமே மேலானதுன்னு சொல்கிறாங்க கைகேயி. கைகேயி பேசி முடித்தோன்னே தசரதரும் பேசி பார்க்குறார். ராமருடைய பட்டாபிஷேகம் பெரிவாளோட கலந்து ஆலோசிக்கப்பட்டு தர்ம நெறிக்கு உகந்து செய்யப்பட்ட எடுத்த முடிவு. இதை எப்படி என்னால் சகிச்சுக்க முடியும்? இப்போ நீ அந்த முடிவை தலைகீழாக மாத்திரையே. ராமனுடைய பட்டாபிஷேகம் நிறுத்தினாக்கா என்னை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தும் கூட சித்த கூட முதிர்ச்சியோ விவேகமோ இல்லாத இந்த தசரதன் இத்தனை நாள் வரை எப்படி தான் ஆட்சியை நடத்தின்னு வந்தானோ? இல்லை பல தேசத்து மன்னர்கள் இதெல்லாம் கேட்டு என்னை இழ மாட்டாங்களா? இதை விட எனக்கு ஒரு அவமானம் வேணுமா? வேத சிரோன்மணிகளும் புகழ்பெற்ற விரங்களை பெரியவாளும் நல்ல குணமுள்ளவாளும் ராமனுடைய பட்டாபிஷேகம் ஏன் நின்றுதுன்னு கேட்டால் அவள் ஏற்கக்கூடிய ஒரு வாதத்தை நான் பதிலாக எடுத்துரைப்பேன். கைகேயி தொல்லை தாங்க முடியாமல் என்னால் ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டான்னு நான் சொன்னாக்கா அவள்லாம் என்னை இகழ மாட்டாளா? மன்னரும் மற்ற பெரியவாளும் கூடின சபையில் நான் சொன்ன வார்த்தைக்கு அது விரோதமாயிடாதான்னு தசரதர் கேட்குறார். ராமனை காட்டுக்கு அனுப்புகிற நிகழ்ச்சியை பார்த்தா கௌசல்யா என்னை ஏச மாட்டாளா? அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு அவள் மன சமாதானம் அடைகிற வகையில் நான் என்னத்தான் செய்வேன், என்ன சொல்லுவேன்? கௌசல்யா எனக்கு எப்பேற்பட்ட மனைவியாக இருந்து வந்துன்றதுக்கா? வேலைக்காரி போலவும் உடன் பிறந்த சகோதரி போலவும் பெற்ற தாய் போலவும் இல்லையா எனக்கு அவள் நல்லது செஞ்சு வந்துட்டு இருந்திருக்கா? எப்பயும் என் மனசு கோணாமல் பேசுகிறவளும் என் மனசு விருப்பத்தை அறிஞ்சிட்டு நடக்கிறவளும் கொண்டாடுறதுக்குரிய குணங்களும் நிறைஞ்சவளும் பிறர்க்கரிய மகனை பெற்றவளுமான அந்த கௌசல்யா ஓன் காரணமாக என்னால் முறையாக நடத்தப்பட முடியல. உடம்ப ஏற்றுக்காத உணவுகளை உட்கொண்டு விட்ட ஒரு நோயாளியின் உடல் துன்புறது போல் உன் அன்பை பெருசாக நினச்சிட்டேன்னா இப்போ துன்பம் அடைகிறேன். ராமன் என்னால் காட்டுக்கு அனுப்பப்பட்டான்னாக்கா சுமித்ரா தான் என்னை அதுக்கு பிறகு மதிப்பாளா? என்கிட்ட அவளால் அன்பு வைக்க தான் முடியுமா? ராமன் காட்டுக்கு போனா அதனால தான் தசரத மரணம் அடைஞ்சான்னு நெஞ்ச பிளக்கிற செய்தியை சீதை கேட்கணுமா? அவளுக்கு இந்த கஷ்டம் வரத்தான் வேணுமா? சோகத்தால் புலம்பியா உயிரையே விட்டுடுவாளே. ராமன் காட்டுக்கு போய் சீதையும் துன்பக்கடலில் ஆழ்ந்துட்ட பிறகு நான் எதுக்காக வாழணும்? அதுக்கு மேலே நான் பழிச்சிருக்க மாட்டேன். ராமன் காட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷமே என் உயிர் பிரியும். நீ விதவை கோலம் பூண்டுண்டு உன் மகன் கூட இருந்து நீ நிம்மதியாக ஆட்சி புரியலாம். போற்றத்தக்க அழகுடையவன்னு உன்னை நான் இது நாள் வர கருதி இருந்தேன். ஆனால் நீ மனுஷன் உருவம் எடுத்த பேன் இப்போ நான் கண்டுண்டேன். வாய்க்கு ருசியாக இருக்குன்னு ஒரு பானத்தை பருகின மனுஷன் அதில் விஷம் கலந்துருக்கிறத உணர்ந்த பிறகு எப்படி இருப்பானோ அப்படி நான் இப்போ உன்னை உணர்ந்துட்டுருக்கேன். தேன் சொற்ற சொற்களால் என்னை மகள் வச்சுட்டு வஞ்சனை புரிஞ்சிட்டியே. இனிய ஓசையை எழுப்பின ஒரு மானை எப்படி வேடம் வலையில் சிக்க வைக்கிறானோ அப்படி என்னை சிக்க வச்சிட்டியே. மது அருந்துற பிராமணனை மக்கள் கூடுற தெருக்களில் எப்படியெல்லாம் ஏசுவாளோ அவனை அப்படி மகனை திறந்துட்ட என்னை பற்றி நிச்சயமாக எல்லாரும் எழுந்து பேச போகிறாங்க. முற்பகல் செஞ்ச பாவம் பிற்பகலே மனுஷனை வாட்டுறது. உன்னை ஏற்று பாவம் புரிஞ்ச இப்போ அதுக்கு அனுபவிக்கிறேன். என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியலையே. மாபெரும் சித்திரவதையாக இருக்கே இது. என் கழுத்தில் சுருக்கிட்டு என்னை கொல்ற கயிறாக வந்து சேர்ந்தியே. உன்னை பற்றின உண்மையை புரிஞ்சுக்காமல் இதுவரை என்னால் கொண்டாடப்பட்டுன்னு வந்திருக்கியே. உன்னை என் வாழ்வோன்னு நினச்சிருந்தேனே என்னுடைய மரணமாக வந்து சேர்ந்துட்டியே. அறியாமல் பாம்பில் கையை பிடிச்சி விளையாடுற ஒரு குழந்தைய போல் உன் கருத்தை நான் பற்றுட்டேனே. பெண்ணின் வார்த்தையை கேட்டு மகனை காட்டுக்கு அனுப்பிய மா பாவின்னும் பெண்ணாசை பிடிச்ச மூடன்னும் இந்த உலகம் நிச்சயமாக என்னை ஏச போகிறது. எனக்கா இப்படி ஒரு அவமானம்? எனக்கா இப்படி ஒரு துன்பம்? எனக்கா இப்படி ஒரு இழிவு? தசரதனுடைய மனக்குமரலுக்கு ஒரு ஓய்வில்லாத வார்த்தைகள் வந்துட்டே இருந்தது. அவர் மேலும் சொல்கிறார், காட்டுக்கு போகணும்னு நான் சொன்னாக்கா ராமன் உடனே என் இஷ்டப்படி நடக்கிறதா அவன் கடமைன்னு கண்டிப்பாக செய்வான். என் உத்தரவை ஏற்று மறுசொல் சொல்லாமல் காட்டுக்கு போயிடுவான். நான் காட்டுக்கு போன்னு சொன்னாக்கா என்னை மறுத்து பேசி அது சரியில்லைன்னு வாதாடி என் உத்தரவை அவன் நிராகரித்தானாக்கா இந்த நேரத்துக்கு அது மிகவும் ஏற்றதுரிய காரியமாக இருக்கும். ஆனால் அவன் அப்படி செய்யக்கூடிய இல்லையே. அவன் அப்படி செய்ய மாட்டானே. சிறந்த குணமுடையவன். அவன் என் வார்த்தையை மறுத்து பேச மாட்டானே. ராமன் காட்டுக்கு போயிட்டாக்கா பிறகு மன்னிப்பதற்கே எந்த தகுதியும் அற்ற மாபெரும் குற்றத்தை புரிஞ்சிட்டேன்னா யமனால் கண்டிப்பாக அழைச்சிக்கப்படுவேன். ராமன் காட்டுக்கு போய் நானும் மரணம் அடைஞ்ச பின்ன நீ என் மனசுக்கு இனிய இந்த ராஜ்ய மக்களோட என்ன கொடுமைகளை செய்ய போறியோ? கௌசல்யா, சுமித்ர, உன் மகனை தவிர மற்ற 3 மகன்கள் இந்த எல்லாரையும் பெரும் ஆபத்தில் வீழ்த்திட்டு நீ ஒருத்தி மட்டும் சுகமாக வாழ்ந்து வருவாயாக. இக்ஷ்வாகு குலத்தவரால் பெரும் அக்கறையோடு காப்பாற்றப்பட்டு வந்த இந்த தேசத்தை என்னால் முறை தவறாமல் நிர்வகிக்கப்பட்டு வந்து இந்த தேசத்தை ராமனால் துறந்து விடப்பட்ட இந்த தேசத்தை பெரும் குழப்பத்தில் விழுந்ததாக செஞ்சு நீயே ஆண்டு வருவாயாகன்னு சொல்லிட்டு தசரதர் சொல்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.